ஒரு கூட்டி பார்த்தாரு, பேட்ல மீட் ஆகல. டாட் பால் ஸ்டார்ட் வித் டாட். அங்க ஃபீல்டர் பேக்வர்டா போய் ஒரு கேட்சா பிடிக்கிறாரா பாப்போம். எஸ், நல்ல டேக்கன். தெளிவா அந்த இடத்துல ஒரு ஃபீல்டரை வச்சு ஒன் தேர்டா விழுகிற மாதிரியே போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. தீபன் நின்றாருன்னா சரியான டேஞ்சரான பேட்ஸ்மேன். ஏர்லியரா போறது கண்டிப்பா நாட்டரசங்கோட்டை டீமுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் நினைக்கிறேன். நல்ல ஷாட் கேப்ல விழுந்துருச்சு. அது பவுண்டரி லைனை தாண்டியும் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒன் பவுன்ஸ்ல போயிருக்கு. பவுண்டரி. நல்ல ஷாட். போன பால கம்பேர் பண்றப்போ இந்த பால் தெளிவாயிட்டாரு பேட்ஸ்மேன். கரெக்டா பால ஃப்ரண்ட்ல பிடிச்ச ஒரு 4 ஒன் பவுன்ஸ்ல, அதுவும் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. அந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு பவுண்டரி போயிருந்தாலும் நல்ல ஓவர் வித் ஒரு விக்கெட்டோட ஷேக்கன் கையில இருந்து. நல்ல ஷாட்டுங்க. பட்டனே தெரிஞ்சிருச்சு அது பெரிய ஷாட் அப்படின்னு. தொல்லை தூரம் சென்ற பந்து மேக்சிமம். எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இதுதான் லெக் ஸ்டம்ப்ஸ்ல ஒரு லெப்டி அடிச்ச மிகப்பெரிய ஆறுன்னு சொல்லலாம். அசோக் ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். கண்டிப்பா நிறைய கிராஸ் பேட் போடுவாரு. அதன் காரணமா மிகப்பெரிய ஆறுன்னு சொல்லலாம். டீப் மிட் விக்கெட்ல எங்கேயோ போயிருச்சு. டாட் பால். நல்ல கம்பேக். செம்ம ஹைட்டா போயிருக்கு. பாலுக்கு கீழே ஃபீல்டர். எஸ், நல்ல டேக்கன். வல்லரசு நல்ல கேட்ச். பக்கமா விக்கெட்ஸும் வருது. நிறைய பவுண்டரிஸும் பார்த்தோம். ஒரு 3-6 கிட்ட சுவிட்ச் ஹிட் அப்படியே வாரி விட்டாரு. பட்டனே தெரிஞ்சிருச்சு இது பெரிய ஷாட். எஸ், சுவிட்ச் ஹிட்ல அடிக்கிற 2வது 6. ஆல்ரெடி தீபன் ஒன்று அடிச்சிருந்தாரு. இப்போ உதயா ஒரு பங்குக்கு. கிட்டத்தட்ட தீபன் அண்ட் உதயா 2 பேருமே சேம் தான். அந்த பேட்டிங் ஸ்டைல் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும். டவுன் த ட்ராக் கிளாசிங். அது வாட் அ ஷாட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கவர்ஸ்ல ஒரு 6. கவர்ஸ்ல ஸ்ட்ராங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். எனக்கு சுவிட்ச் ஹிட் மட்டும் இல்ல, கவர்ஸ்ல ஆட தெரியும் அப்படிங்கறத காமிச்சிருக்காரு உதயா. 360 பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஓவர்ல வர்ற 2வது 6 உதயா பேட்ல இருந்து மொத்தமா 3 6. ஸ்விட்ச் ஹிட். எஸ், மேக்ஸிமம் கண்டிப்பா 6 இது. எஸ், இந்த ஓவர்ல வர்ற 3வது 6 எக்ஸ்பென்சிவ் எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ஓவரை கொஞ்சம். அதுக்கப்புறமா 3 பெரிய ஷாட். அந்த கவர்ஸ்ல அடிச்ச 6 தான் கண்ணுக்குள்ளேயே நிக்குதுன்னு சொல்லலாம். உண்மையிலே கிரிக்கெட்ல கவர்ஸ்ல 6 அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல கரெக்டா டைமிங் இருந்தா மட்டும்தான் போகும். மற்ற எல்லா இடத்துலயுமே நம்ம ஸ்ட்ரென்த். சரியான ஹிட். இது மரத்தெல்லாம் தாண்டி போய் விழுகும். சுவிட்ச் ஹிட்ல இது மிகப்பெரிய 6. ஸோ அங்க இருக்கிற கார் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. கார்லயே அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா சொல்லுங்க, ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போயிருங்க. நல்ல ஷாட் வர விட்டு அடிச்சாரா நாங்க ஃபீல்டர் பாலுக்கு கீழே. எஸ், நல்ல டேக்கன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு விளையா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காரு.
ஒரு அப்பீல் எடுத்து பார்க்குறாங்க அங்க. அவருக்கு செகண்ட் ஓவர் த விக்கெட்ல இருந்து முதல் பந்து. ஃபுல் டாஸ் பால் கண்ட்ரி. எஸ் அங்க ஃபீல்டர் வச்சிருக்காங்க, கைக்கே போயிருக்கு. அனதர் விக்கெட். இந்த மேட்ச்ல நிறைய விஷயம் நடக்குது பாருங்க. ஒரு எண்டுல உதயா அப்படியே ஸ்டக் ஆயிருக்காரு, ஒரு பக்கமா விக்கெட் போயிட்டே இருக்குது. அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் யாராவது ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வந்து ஆடி கொடுத்தா மட்டும்தான் ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ண முடியும். இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட மொமெண்டத்தை நாட்ர சங்கோட்டை அவங்க பக்கமா. அடுத்த பந்து சுவிட்ச் ஹிட் முயற்சி. இதை கேட்குறாங்க, ஆனால் பால் பவுண்டரிக்கு வருது. கண்டிப்பாக செக் பண்ணி கொடுப்பாங்க. பேசுறது ஒரு க்ளோஸ் காலாக தான் இருந்திருக்கும். ஆனால் சந்திச்ச முதல் பந்தே 4. ஸ்லோயர் 1 கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் ரன் அவுட் ஆயிருக்கும். எஸ், உதயா ஸ்ட்ரைக்கு வர பார்க்குறாரு. அடுத்தடுத்து 2 டாட்டு. இந்த 2வது டாட்டில் ஒரு ரன் அவுட், விக்கெட் கன்சிடர் ஆயிருக்கு. உதயா ஸ்ட்ரைக்கில் இருக்க போறாரு. பிஹைண்ட் த ஸ்டாம்ப் ஏறி போய் சீக்கி ஷாட். 1 பவுன்ஸ்ல அது பவுண்டரி. மச் நீட்டட் 4. தெளிவா பாலை பார்த்துட்டாரு. பேக் ஃபுட்ல ஒரு பவுண்டரின்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 more to go. இப்போ வரைக்கும் 4 பால் போட்டு 5 ரன் மட்டும் விட்டு கொடுத்த ஒரு விக்கெட். இந்த ஓவர், இந்த 2 பால் தீர்மானிக்கும் இது பெரிய ஓவரா சிக்கனமான ஓவரா அப்படின்னு. ஷாட்டுங்க, மேசிவ் ஹிட். காம்பவுண்ட் சேவரெல்லாம் தாண்டி ரோட்டுக்கு போயிருச்சு. வாட் அ ஷாட். ஸ்டாலின் கண்டிப்பா நான் ஸ்ட்ரைக்கர் உதயா இம்ப்ரெஸ் ஆயிருப்பார் இந்த ஷாட்ல. எனக்கு வேலை மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமிச்சு விட்டுருப்பாரு. ஏன்னா அடுத்தடுத்து ஒரு 4 ஒரு 6ன்னு ஒரு இம்பாக்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாலின் உள்ள வந்த உடனே மொமெண்டம் திருச்சி பக்கமா போகுது. ஒரு பாலுக்கு 2 ரன் சேர்ந்திருக்கு இப்போ வரைக்கும். நல்ல ஷாட், குவாலிட்டி ஹிட், கேப்ல க்ளோஸ் பண்ணிட்டாரு. நடுவரே பவுண்டரி. 1 பவுன்ஸ்ல கிட்ட பண்ணாருன்னா 50 கிராஸ் பண்ணலாம். மனோஜை தொடர்ந்து உதயாவை நிக்க வச்சு எண்டை சேஞ்ச் பண்ணி ஒரு சாக்ரிஃபைசிங் ரன் அவுட். நல்ல ஷாட், கேப்ல க்ளோஸ் பண்ணிட்டாருங்க. பவுண்டரி. டீப் மிட் விக்கெட்ல இல்லாத பக்கமா லெக் ஸ்டம்ப்ல மேல 2 ஃபீல்டர் தான் வச்சிருக்காங்க. சாரி, 3 ஃபீல்டர் வச்சிருக்காங்க. அதுலயும் கேப்ல ஃபீல் பண்ணிட்டாரு. நல்ல ஷாட். ஒரு பேட்ல இருந்து மட்டும் 3 4 ஒரு 6 வந்திருக்கு. நல்ல ஷாட் அங்க ஃபீல்டர். எஸ், கைக்கே போயிருச்சு விக்கெட். அட்லாஸ்ட் ஸ்டாலினோட விக்கெட்டையும் பிடிச்சிட்டாரு வல்லரசு. கடைசி ஒரு பால் மீதம் உள்ளது. நியூ பேட்ஸ்மேன் சீக்கிரம் வந்துருங்க. சரவணன். அதிகபட்சம் ஒரு ரன் தான் கிடைக்கும். இந்த சிங்கிளோட அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 88 ரன் ஆடி இருக்காங்க. 89 டார்கெட் ஃபார் நாட்ர சங்கோட்டை. இடையில ஒரு 2 ஓவர் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப சைஸா மூவ் பண்ணிட்டாரு ஸ்டாலின். அதன் காரணமா பண்ண முடிஞ்சிருக்கு. கண்ணன் ஆர்சி திருச்சி போதுமான டார்கெட் அப்படிங்கறத நினைக்கிறேன். ஆனா நாட்ர சங்கோட்டை
சூப்பரான ஷாட்டுங்க, ஷாட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஸ்லோயர் ஒன் வர விட்டு அடிச்சாரு அங்க ஃபீல்டர். ஆனா தெளிவா அந்த இடத்துல ஒரு ஆளை வச்சு கேட்ச பிடிச்சிருக்காங்க. 4வது விக்கெட் கான். இம்ரான் வந்த உடனே வெளியே போக வேண்டிய தருணம் இது. ஸ்விட்ச் ஹிட் பட்டானே தெரிஞ்சிருச்சு, அது பெரிய ஆறுங்க, நல்ல ஷாட். சுவிட்ச் கிட்ல ஒரு 6 கொடுத்தாரு, இப்போ சுவிட்ச் கிட்ல ஒரு 6 அடிச்சு கொடுத்துட்டாரு. கண்டிப்பா இந்த 2 பேட்ஸ்மேனே ஒரு மாதிரி செட் ஆகி எடுத்துட்டு போவாங்க நினைக்கிறேன் அந்த மேட்சை. நல்ல ஷாட் ஷேக், உங்க பேட்ல இருந்து இப்படி ஒரு ஷாட் பாக்குறப்போ சந்தோஷமா இருக்குது. எஸ், நல்லா பைசெக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். சுவிட்ச் ஹிட்டுக்கு அந்த ஃபீல்டர் தூக்கி இங்கே வச்சாங்க, ஆனா நீங்க இங்க வைக்கிறீங்களா, நான் இங்க ஆடுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட். பவுண்டரி. ஒரு யங்ஸ்டர் இந்த மாதிரி ஆடுறப்போ பார்க்க உண்மையாக அழகா இருக்குது. ஷேக் இம்ப்ரெசிவ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், நல்லா எடுத்துட்டு போகக்கூடிய பேட்ஸ்மேன். அவர் பேட்ல இருந்து ஒரு 6 ஒரு 4ன்னு இம்ப்ரெசிவா மூவ் பண்றாரு. நாலு ஓவர் முடிவுக்கு 39, கிட்டத்தட்ட 10 ரன் ரேட்ல இருக்காங்க. லாங் ஆன்ல நோ மேன் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ், கிளியரா இருக்கு. எஸ், டைரக்ட் ஹிட். நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல இருந்த ஷேக் ஸ்ட்ரைக்கு வர்றப்போ ரன் அவுட் ஆயிருக்காரு. கண்ணன் ஆர்சி திருச்சி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்டாலின் அந்த கடைசி 2 ஓவர், கடைசி 3 ஓவர்ல தான் சைஸா மூவ் பண்ணாரு. 3 பவுண்டரி, ஒரு 6 அடிச்சு ரன்ஸை உயர்த்தி கொடுத்தாரு. அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க கேமியோ ஆனாங்கன்னா இந்த மேட்சை எடுத்துட்டு போகலாம். நாட்டரசன் வாட் அ ஹிட், கியர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. 6 மேக்ஸிமம் போயிருக்கு அழகர் பேட்ல இருந்து. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர், ஒரு ஹிட்மேன் ஷாட் மாதிரி இருந்துச்சு. ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஒரு புல் ஷாட் நல்லா ஆடுவாரு, அதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மச் நீட்டட் ஆருங்க இது உண்மையாவே. ஷாட் ஆனாங்க, ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு பார்க்க முடியுது. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு. கேம் சேஞ்சிங் ஷாட்டா இருக்கும்னு பார்ப்போம். இது இந்த 4 ரன் மேஜர் ரோல் பிளே பண்ணுமான்னு பார்ப்போம். கடைசியில் கண்டிப்பா இடிக்கும். மேட்ச் க்ளோஸா போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக். 6 ஓவர் முடிவுக்கு 56, 4 விக்கெட் இழந்து. ஷாட்டுங்க, வாட் அ ஹிட். யுவராஜ் அப்படின்னே சொல்லலாம், எங்கேயோ போயிருச்சு. விண்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த யுவராஜ். ஆனா இப்ப கியர் சேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய ஷாட்டை பதிவு பண்ணியிருக்காரு. மச் நீட்டட் ஆர், ஸ்வீட், பிளட்டி ஸ்வீட். ஸோ நம்ம கிரவுண்டு பொறுத்த வரைக்கும் எது எப்போ எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஷாட் நேருக்கு நேரா, ஆனா அங்க ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. கவின் ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் கரெக்டா டைம் பண்ணியிருந்தா மேபி அது 6 இருந்திருக்கும். விண்டு பாத்தீங்கன்னா கீப்பருக்கு பின்னாடி, அதன் காரணமா கூட போகாம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு நல்ல ஷாட்டை பதிவு பண்ணிட்டு தான் வெளியே போறாரு நினைக்கிறேன் யுவராஜ். ஸோ அதான் அழகர் சொல்றாரு, கேப்ல பிளேஸ் பண்ணிருக்கலாமே, அதிகபட்சமா அந்த பால்ல 2 ரன் கிடைச்சிருந்தா கூட ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி உள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல விக்கெட் பிடிச்சிருக்காங்க. கம்பேக்கிங் டெலிவரி தீபன் கையில இருந்து ஒரு 6 போயிருந்தாலும் அடுத்த பந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. எடுத்து உள்ள சொருகிட்டாரு. இந்த டாட்டோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 7 ஓவர் முடிவுக்கு 67, 6 விக்கெட் இழந்து. கண்டிப்பா பேட்ஸ்மேன் நிக்க வச்சு சாக்ரிஃபைசிங் ரன் அவுட். டாட்டாவும் மாறுது, விக்கெட்டாவும் மாறுது. வெல் பிளேடு. எஸ், பதிவு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுண்டரி எடுத்துட்டு வந்திருக்காரு. மேட்ச்ல உயிர் கொடுத்திருக்காரு இங்க அழகர். ஆளே இல்லாத பக்கமா சுவிட்ச் கிட்ட வைக்கவே இல்லை. சரியான விண்டு பிகைண்ட் தி ஸ்டம்ப்ல. கவனமா விளையாடுங்க. விட்டே கொடுக்காத பால் தரையோட தரையா. சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும். இல்லைங்க, 2ஆ மாத்துறாங்க.
டைரக்ட் ஹிட். எஸ் விக்கெட், ரன் அவுட். வாட் அ த்ரோ, சூப்பரா இருந்தாரு. லாஸ்ட் 2 more. கொஞ்சம் பேட்ஸ்மேன் ஃபாஸ்டா வந்துருங்க ப்ளீஸ், சப்போர்ட் பண்ணி கொடுங்க. கடைசி 2 பந்துகள். டாப் பேஜ் விட்டு தான் பிடிப்பாங்க. நோ ரன், டாட் பால். சுவிட்ச் கிட்ட முயற்சி, டாட்டா மாறிடுச்சு. நல்ல ஓவர். கவின் ஒழிச்சு வச்சதுக்கு தெளிவா போட்டுட்டு போயிட்டாரு இந்த கடைசி ஓவர், டெத் ஓவரை. இந்த மேட்சை வின் பண்றது கண்ணன் RCC திருச்சி குவார்டர் ஃபைனலுக்குள்ள முதல் டீம் எடுத்து வைக்கிறாங்க.